இதெல்லாம் நல்லா இருக்கா சார்? எங்களெல்லாம் இப்படி தவிக்க விட்டு தனியாக நீங்கள் மட்டும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாமா சார்? அதான் இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கோடை வெயில் ஓய்வு எடுக்கிறதுக்காக அவங்கவுங்க ஒசரமான இடத்துக்கு நல்ல பனிப்பிரதேசமாக பார்த்து போகிறாங்களாம். ஒருத்தர் கொடைக்கானல் போயிருக்காரு, இன்னொருத்தர் லண்டன் போயிருக்காரு, இன்னும் சில பேர் எங்கெங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் ரகசியமாகவே போயிட்டாங்க. ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், எல்லோரும் போயிடுறாங்க. இல்லை அவங்க மட்டும்தான் உழைக்கிறாங்க, நம்மளாம் உழைக்கலையோ? இல்லைப்பா கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஓய்வு எடுக்கிறது தாங்க முடியாமல் அந்த வெயிலோட கோர தாண்டவத்தை தாங்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே போகிறாங்க. நம்மளாம் ரொம்ப சௌரியமாக இருக்க போல். நமக்கெல்லாம் சூரியன் சுடுறதே கிடையாது, இல்லை நமக்கெல்லாம் சில்லுன்னு இருக்குது. 12 மணிக்கு கூட நம்மளாம் சொட்டரை போட்டு தானே போகிற வெளியில். ஏன்னா இவங்கெல்லாம் பாவம் தகர கொட்டாயில் அந்த ஹாஸ்பிட்டல் சீட்லையும் தகர கொட்டாயிலையும் வெந்து அனலாக தவிச்சு அவங்க பாவம் இல்லை, அவங்களால இதுக்கு மேலே உசுர் வாழ முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஓடி போயிட்டா. நம்மளாம் அப்படியா? நமக்கெல்லாம் வெயில் நம்மளெல்லாம் சுடுமா? சூரியன் நம்மளெல்லாம் சுடுமா? இல்லை, நம்மளாம் ரொம்ப ஜாலியாக. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறது அத்தனை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை ஒரு வெறுப்பில் தான் சொல்கிறது, ஆதங்கம்லாம் கிடையாது, கடுப்புலையே சொல்கிறது வச்சுக்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னா அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, தண்ணீர் பந்தல் போட்டிருக்கோம், மோர் பந்தல் போட்டிருக்கோம், வாங்கி குடிச்சிட்டு சும்மா சில்லு சில்லுன்னு இருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க எல்லோரும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி. ஏன் இவ்வளோ அதான் வருஷம் எது கூடுதோ இல்லையோ, வருமானம் கூடுதோ இல்லையோ, இல்லை சந்தோஷம் கூடுதோ இல்லையோ, வெயில் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு வருஷமும். இதுதான் உண்மை. அதுக்கு என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், என்னென்ன மாதிரியான இது வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தர் வெயில் வந்தால் மட்டும் அப்டேட் மட்டும் கொடுக்கல, வெளியில் வராத. எதுக்கெடுத்தாலும் இதை ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ வெளியில் வராதிய, வெளியில் வேலை பார்க்குறலாம். இப்போ என்ன தாண்டா பண்ணுவேன், என்ன தான் பண்ணுவேன் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ அவங்களெல்லாம் வேலை இல்லாமல் சரிப்பா நாங்கள் வீட்டிலே இருந்துக்க சம்பளம் கொடுப்பாங்களா, சோறு திங்க முடியுமா, என்ன பண்ணுவாங்க? நீங்கள் யாரும் வெளியில் போகாதீங்க முதல்ல. இல்லை உண்மையில் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, இந்த பொலிட்டீஷியன்ஸு, பெரிய பணக்காரியை போட்டு தனியாக இருக்கிறவங்க அவங்க அதை போட்டும். பொது சேவையில் இருக்கைய பற்றியலா, இந்த பொது சேவையில் இருக்க எவனும் பொட்டியை கட்டிட்டு எங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடக்கூடாது. அந்த ரூல்ஸை முதல்ல கொண்டு நல்லா இருக்கும்ல, உண்மையிலே நல்லா இருக்கா? எங்கே மக்களோட அங்கேயே தான் இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் என்ன ஏசி ஓடாதா, இல்லை உங்கள் வீட்டில் ஃபேனு ஓடாதா, இல்லை ஃப்ரிட்ஜு வேலை செய்யாதா, என்ன பண்ணாது? இப்போ என்ன உங்களுக்கு தாங்க முடியல சொல்லி ஆளுக்கு தாவிக்கிட்டு போறிய? எல்லோரும் போயிட்டு அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் எவன் தான் பார்க்குறது? போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவனாச்சும் இருந்தாலும் பார்த்துக்கோன்னு இருக்கீங்களா என்ன? தெரிலப்பா, உங்களுக்கே அது நியாயமாகப்பட்டா சரித்தான். அப்புறம் அதுக்கு மேலே சொல்லி ஒன்றும்